இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஜெபமாலை சொல்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி அடி கிடைக்குது. ஒரு பாவம் செய்யும் பொழுது இம்மீடியட்டாக ஒரு தண்டனை வருதுன்னா ஆண்டவர்கிட்டேருந்து வருது. அந்த தண்டனை லேட்டாக வருதுன்னா பிசாசு கிட்டேருந்து வருது. ஏன்னா ஒரு பாவம் செய்கிறீங்க, உடனே தண்டனை வரும்போது உங்களுக்கு தெரியும், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன் அதனால் தண்டனை வருதுன்னு தெரியும். அப்போ உடனே என்ன பண்ணிடுவீங்க? திருத்த பார்ப்பீங்க, திருந்திடுவீங்க. ஆனால் பிசாசு அப்படி செய்யாது. ஏன்னா நீங்கள் திருந்தறதுக்கு பிசாசுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் செய்கிற பாவத்தை வச்சு செய்கிறவன் தான் பிசாசு. ஆனால் அந்த வீழ்ச்சி நீங்கள் வளரும் பொழுது இருக்காதுங்க. வளர்ந்த பிறகு என்னைக்காவது நாள் தான் ஒரு நாள் உங்களுக்கு அடி கிடைக்கும். ஏன் நீங்கள் விழுந்தீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அது மேபி 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், 15 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு அடி கிடைக்கும். இந்த 20 வருஷம் உங்களுடைய வாழ்க்கை முடியுமா, நான் தப்பே செய்யலே, இன்னைக்கு அடி கிடைக்கதேன்னு நினைப்பீங்க. அப்போ யார்கிட்ட நீங்கள் விலகி போவீங்க? கடவுள்கிட்ட இருந்து விலகி போவீங்க, ஜெபத்திலிருந்து விலகி போவீங்க. பிசாசனுடைய டெக்னிக் அதுதான்.